ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது சமுதாயத்தில் ஒரு நிலைக்கேடான ஒரு செயல் நடந்தது, தமிழகத்தையே உலுக்கிட்டு வருது. அது என்னங்கிறது அனைவருக்குமே தெரியும். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து இறந்தது தான். இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த சிறுமியுடைய இழப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் கடும் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அதோடு அந்த கொலையாளியே பரபரப்பு வாக்குமூலம் தற்போது அளித்திருக்கிறான். அவன் அளித்த அந்த வாக்குமூலம் தற்போது ட்ரெண்டிங்காக வெளியாகிருக்கு. ஸோ அந்த வாக்குமூலம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க அந்த நாய் என்ன வாக்குமூலம் கொடுத்தான் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பள்ளப்பாளையத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி செய்யக்கூடிய தம்பதியின் 10 வயது மகள் 4ஆம் வகுப்பு படித்து முடித்து 5ஆம் வகுப்பில் சேர இருந்தார். கடந்த 22ஆம் தேதி சிறுமி மாலை நேரத்தில் தனது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது பைக்கில் வந்த வாலிபர் அழைத்து சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் கண்ணபாளையத்தில் உள்ள குளக்கரை அருகே சிறுமி கொடூரமாக கொல்லப்பட்டு சடலமாக கிடந்தார். அவரை பலாத்காரம் செய்து படுகொலை செய்ததாக பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய நாகப்பட்டினத்தை சேர்ந்த கார்த்திக்கு அவனுக்கு உடதையாக இருந்த அவருடைய நண்பரான மோகன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். போலீசாரிடம் தப்பிக்க முயன்றபோது கை கால் உடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கார்த்தி அங்கு சிறை கைதிகள் வார்டிற்கு மாற்றப்பட்டார். முன்னதாக போலீஸ் விசாரணையில் கார்த்தி அளித்த வாக்குமூலத்தில் நிறைய விஷயங்கள் கூறியதாக போலீஸார் முக்கிய தகவல்களை தெரிவித்திருக்கிறாங்க. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சம்பவம் நடந்த நாளில் கார்த்தி மது அருந்தி இருக்கிறாரா? அப்போது வீட்டருகே சிறுமி விளையாடி கொண்டிருந்ததை பார்த்த கார்த்தி அவரிடம் சாக்லேட் வாங்கி தருகிறேன் வா என கூறி பைக்கில் அழைத்து சென்றிருக்கிறாராம். பின்னர் பாப்பம்பட்டி பிரிவு அருகே பைக்கை நிறுத்தி ஒரு கடையில் சாக்லேட் வாங்கி தந்துள்ளாரா. அப்போது மதுபோதையில் இருந்ததால் புத்தி பேதளித்து சிறுமியை கண்ணம்பாளையம் குளக்கரை எதிரே உள்ள ஒரு தென்னந்தோப்புக்கு அழைத்து சென்று சிறுமியை கார்த்தி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாரா. அதாவது அந்த குளக்கரை எதிரே உள்ள ஒரு தென்னந்தோப்புக்கு அழைத்து சென்ற சிறுமியை அந்த கார்த்திக் என்ற ஒரு கொடூரன் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாரா. அப்போது சிறுமி சத்தம் போட்டதால் கழுத்தை நெரித்து கொலை செய்து முட்புறாதில் சிறுமியை போட்டுவிட்டு தப்பியுள்ளார் என்பது அவரே வாக்குமூலமாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இதனை அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்ததாக போலீசார் தற்போது தாள்களை கூறியிருக்கிறாங்க. இதனிடையே இவ்வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு இருப்பது தெரிய வருது. இந்த மாதிரி கொடூரனுக்கு கண்டிப்பாக தகுந்த தண்டனையை இப்போ இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் அளிக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இனி எந்த ஒரு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பின்மை இருக்கக்கூடாது. உடனடியாக இதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. இதனிடையே சிறுமியுடைய தாயார் இருக்காங்கள, அவங்களுடைய செல்ஃபோனில் விஜய் அவர்கள் பேச்சு கொடுத்துருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதாவது சிறுமியின் தாயார் வீட்டிற்கு நேற்று மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் விக்னேஷ் சிறுமியின் தாயை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அமைச்சர் விக்னேஷ் செல்போனில் தமிழ்நாடு முதல்வர் விஜய்க்கு ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு சிறுமியின் தாயாரிடம் பேசி கொடுத்திருக்கிறார். அப்போது பேசிய முதல்வர் விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவித்ததோடு குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு எல்லா நடவடிக்கையும் எடுத்து வருவதாகவும் கூறியிருந்திருக்கிறார். அந்த நியூஸ் கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருந்தது. அது கூட நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்க பாருங்கள். இதோடு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததில் கைதான கார்த்திக், மோகன்ராஜ் ஆகியோர் மீது எஃப்ஐஆர் 3 முறை மாற்றப்பட்டு கூடுதல் சட்டப்பிரிவுகள் சேர்த்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறும்போது சூலூரில் சிறுமியை காணவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் 22ஆம் தேதி சிறுமி காணவில்லை என்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கார்த்தி மீது பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவுகள் கொலை 103(1), 140(1) மற்றும் போக்சோ சட்டப்பிரிவுகளும் போடப்பட்டது. அப்புறம் 23ஆம் தேதி நேற்று முன்தினம் பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவுகள் 87, 127(2), 65(2), 103(1) மற்றும் போக்சோ சட்டப்பிரிவுகள் 6 உடன் இணைத்து
16 மற்றும் 17 கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில் மொத்தம் 9 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த மோகன்ராஜ் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த மாதிரி வழக்கு பதிவு மட்டும் பத்தாது, இந்த வழக்கு பதிவோடு அவனுக்கு உச்சபட்ச தண்டனை, அந்த தண்டனையை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. இந்த நிலையில் இந்த வழக்கை பற்றி நிறைய திடுக்கிடும் தாள்கள் வெளியான வண்ணமாகவே இருக்குது. அதாவது இந்த சிறுமியுடைய தாய்க்கு தெரியாமல் தந்தைக்கு பணம் தந்து சிறுமி உடல் தகனமாக ஒரு விஷயம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்தி திடீர் புகார் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு விஷயமும் இப்போ இந்த சிறுமியுடைய வழக்கில் இன்னொரு ஒரு கோணத்துலேயும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு போகுது. சிறுமியின் சித்தி அளித்த பேட்டியில் சிறுமியுடைய கொலையில் நியாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்து இருந்தோம். அதோடு பேசிய முதலமைச்சர் முன்பே பேசியிருந்தால் நாங்கள் உடலை வாங்க தயாராக இருந்திருப்போம். ஆனால் ஆறுதல் கூட தெரிவிக்காததால் தான் தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து வந்தோம். ஆனால் போலீசார் சூழ்ச்சி செய்து தந்தையை மட்டும் தனியாக அழைத்து சென்று அவரிடம் கையொப்பம் பெற்றுக்கொண்டு உடலை ஒப்படைத்திருக்கிறாங்க. மேலும் சிறுமியின் உடலை மருத்துவமனையின் பின்வாசல் வழியாக எங்களுக்கு தெரியாமல் ஊருக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. சிறுமியின் தந்தைக்கு கட்சியினர் மற்றும் பல்வேறு நபர்கள் பணம் கொடுத்து ஆசை வார்த்து கூறி அந்த தாய்க்கு கூட தெரியாமல் உடலை அனுப்பி வைத்திருக்கிறாங்க. இந்த தாள்கள் அறிந்து நாங்கள் பஸ் மூலம் சேலம் மாவட்டம் மேட்டூர் சென்றபோது குழந்தைகள் சடலம் தகனம் செய்யப்பட்ட அனைத்து சடங்குகளும் முடிந்திருந்திருக்கு. சிறுமியுடைய கொலை தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் நீதிமன்றத்தை நாட குடும்பத்தினரிடம் கலந்து ஆலோசித்து வருகிறோம். சந்தேகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் உடலை தோண்டி கூட எடுக்கக்கூடாது என்று திட்டமிட்டு உடலை தகனம் செய்துள்ளனர் என கண்ணீர் மல்க அந்த சித்தி பேட்டி அளித்திருக்கிறாங்க. இந்த ஒரு இதுவும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. இதோடு தாவேக அரசில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா எம்எல்ஏ பதவியேற்பு விழாவில் சான்றிதழை மறந்துவிட்டு சென்றதும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பயன்படுத்திய வார்த்தையும் பெரு சர்ச்சை மற்றும் கண்டனத்துக்கு உள்ளானது. இதையடுத்து மன்னிப்பு கோரினார். இவருக்கு அரசு சார்பில் வழங்கிய காரில் தாவேகாவினர் ஊர் சுற்றியது பிரச்சனையானது. கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தாமதமாக வருகை, லோக்கல் எம்எல்ஏக்களை மதிக்காதது என இவரை பற்றி பல விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் கீர்த்தனா நேற்று முன்தினம் விருதுநகரில் பேட்டியளிக்கும் போது கோவை சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களுடன் கேள்விக்கு என் துறைக்கு உட்பட்டதை கேளுங்க, அரசியல் கேள்விகள் வேண்டாம் என சிரித்தபடியே பதில் கூறியது சமூக வலைத்தளங்களில் மேலும் வைரல் ஆகியிருக்கிறது. தேர்தலின் போது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை நரம்பு புடைக்க பேசி வந்த கீர்த்தனா அமைச்சரானதுமே தமிழகமே பற்றி எரியக்கூடிய கோவை சிறுமி பாலியல் கொலை வழக்கு தொடர்பான கேள்விக்கு சிறிதுபடி பதிலளித்தது கடும் கண்டனங்களுக்கு உட்பட்டு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஹாட் நியூஸு. இந்த மாதிரி இந்த சிறுமியை பற்றி நிறைய விஷயங்கள் வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயங்களுடைய தாள்கள் நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் வைரலாக என்னெல்லாம் போதோ அந்த நியூஸை எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ண அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான எல்லா நியூஸ்களையுமே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.